இடி விழுந்து போனதையா துயர் நிறைந்து மட்டுமல்ல, சிறந்த ஒரு எழுத்தாளர் கவியராகவும் திகழ்வதுடன் அவர் ஒரு சிறந்த ஓவியர் என்பதும் இங்கு பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஓவியராகவும் திகழ்ந்திருக்கின்றார். குமரன் ஆசிரியர் ஒரு பல்துறை திறமைசாலி. நான் கவிதை எழுதுகிறேன். அவர் அதை பார்த்து தான் சில கவிதைகள் எழுதி கொடுத்து காட்டினார். இவர் நான் எழுதுகிறேன், நீ மட்டும் தான் எழுதுவேன், நான் எழுதுகிறேன் சொல்லி சொல்கிறார். பொருளாதார நெருக்கடிகளை முகம் கொடுத்து கொண்டிருந்த மாணவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான இந்த உலகத்திலே செய்யப்படுகின்ற புண்ணிய தான தர்மங்களிலே புண்ணியங்களிலே மிக முக்கியமான புண்ணிய தர்மமாகிய கல்வியை தன்னுடைய பிரதேச மக்களுக்கு கொடுத்தார். நகைச்சுவையாக தன்னோட கருத்து கொள்வார்கள். அவர் தன்னுடைய வீட்டை தெரிந்து போனவிட்டு நாங்களும் அங்கால திரைக்கட்டா தூரம் நாங்களே நடந்து போகணும். அந்த நாளையில வேண மத்திய கல்லூரிக்கு நாங்கள் நடந்துதான் தந்தோம். சைக்கிள் மேலே அந்த காலத்தில் எங்களது பெற்றோர்கள் மிக வறுமையாக இருந்த காலத்தில் நாங்கள் கல்வியாற்றாக வேண மத்திய இருக்கின்றோம். தனது அறிவாம் கணிதத்தை கரணிக்கே விளைத்து உனது பிரிவு உண்மையா ஒன்றுமே புரியவில்லை. உமது பிரிவு உண்மையா ஒன்றுமே புரியவில்லை. அவருடைய காலத்தில் என்னுடைய காலத்தில் பட்டண சபை அந்த பட்டண சபையில் அவர் நூலகராக பணியாற்றினார். அவர் நூலகராக இருந்தார். எனக்கு ஒரு பழக்கம், இந்த நூலகத்தில் போய் எந்த நேரம் நான் நூலகத்தில் செய்வேன். அப்பொழுது அவர் நாம் இருப்பார். அப்போ நான் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக இருக்கிற நிலையில் அவர் சொன்னார், பாருங்கள் போடுங்கள், பேப்பரை பார்க்குறீர்கள், தேவையான புத்தகங்களை கேட்டு வாங்குகிறீர்கள். ஆனால் இப்பொழுது எப்பரா சேர்ந்தா என்ன வாசிக்கிறேன். உண்மையில் என்னை ஒரு வாசிப்பாளராக ஆக்கிய பெருமை அவரை சார்ந்தது. என்னை போல பல பேரை பயிற்றுவித்து பல துறைகளில் பணியாற்ற வழி போலிய பாரி மைந்தர் நீங்கள் அல்லவா? முக்கியமாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் பணிபெற்று பரிசுகளும் பெற்றுள்ளார். இதை வேறும் பல துறைகளில் அவர் ஆர்வம் சமூகத்தை முன்னேற்ற அன்பாடுபட்டுள்ளார். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். நாரந்தனை பிரதேச சபை பொது நூலகத்தின் முன்னாள் நூலகரும் பிரபல கணித ஆசிரியருமான அமரர் வீரகத்தி குமர குருபரன் அவர்கள் இத்தாலியில் மாரடைப்பால் காலமானார். ஊரோடு உறவாட நாரந்தனை குழும உறவுகள் ஒன்றிணைந்து யாழ் திருமறை கலாமன்ற கலைத்தூது மண்டபத்தில் நடத்திய அஞ்சலி நிகழ்வில் நூலக சமூகத்தின் சார்பில் நான் பங்கு பெற்றினேன். அன்னாரின் ஆன்மா இறை சன்னதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. அந்த அஞ்சலி நிகழ்வின் காணொளி காட்சிதனை காணலாம், வாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். யாரும் எதிர்பாராத விதமாக நம்முடைய ஊரோடு உறவாட குழுமத்தின் தூண்களில் ஒருவராகிய அமரர் திரு வி குமரகுருவரன் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு இப்போது ஆரம்பமாகின்றது. முதலில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை சூட்டி நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். மலர் மாலையை சூட்டுமாறு அவருடைய பிறாமகள் திருமதி யாழினி ஜெயகாந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன்.
கூறி தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களால் சுடரேற்றும் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே எமது முன்னை நாள் ஓய்வு நிலை யாழ் மாவட்ட அரச அதிபரும் எமது அமரர் குமர குருவரன் அவர்களின் மிக நெருங்கிய நண்பருமாகிய திருவாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நான் பிரியாம அலுவலரும் திரு குமர குருவரன் ஆசிரியர் அவர்களின் நண்பருமான திருவாளர் சகாதவன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நாரந்தரை மைந்தனும் திருமறை கலாமன்ற இயக்குனரும் ஆசிரிய ஆலோசகருமாகிய திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைத்து தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் மற்றும் திரு குமர குருவரன் ஆசிரியர் அவர்களின் உறவினருமாகிய திருவாளர் கணபதி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். கண்ணோடு இமை போல தசையோடு நகம் போல உயிரோடு உயிராக பிரவாடி மகிழ்ந்தகம். கண்ணோடு இமை போல தசையோடு நகம் போல எம் உயிரோடு உயிராக உறவாடி மகிழ்ந்தகம். குமரன் மாஸ்டரின் பிரிவு வலி கொடியது. குமரன் மாஸ்டரின் பிரிவு வலி கொடியது. அவர் நினைவாக ஊரோடு உறவாட குழுமத்து உறவுகள் உதிரத்தால் உரைத்திடும் உள்ள குமுறல்கள். அவர் நினைவாக ஊரோடு உறவாட குழுமத்து உறவுகள் உதிரத்தால் உரைத்திடும் உள்ள குமுறல்கள். இடி விழுந்து போனதையா, துயர் நிறைந்து போனதையா, குமராயங்கள் கல்வி கடனே எங்கே நீ ஊனாயோ. நாரந்தனை உறவான குழுமத்தில் ஒன்றுணர்ந்த செயல் வீரனே, எமை இங்கு தவிக்க விட்டு எங்கே நீ மறைந்தாயோ. இடி விழுந்தது போல் உன்மடியில் மரணம் வந்து விழுந்ததோ, உன்மடியில் மரணம் வந்து விழுந்ததோ. சிரிப்பும் கலகலப்பும் நிறைந்த ஊர் போற்றும் உத்தமனே, அன்பு நிறைந்த மனைவி உனை இழந்து தவிப்பதை பாரையா. தங்கமாய் நீ வளர்த்த பிள்ளைகளின் அழுகுரல் ஐயோ கேட்கிறதோ, உன் காதில் கேட்கிறதோ. நீ கூடி திரிந்த உறவுகள் நண்பர்களை பாரையா. உன்னிடம் கல்வி கற்ற
மாணவ மணிகள் உனை இழந்து துடிப்பதை பாரையா. புலம்பெயர்ந்து வந்தாலும் ஊரையும் உறவையும் மண்ணையும் மக்களையும் நேசித்த பெருமகனே, யாரிடமும் சொல்லாமல் எங்கே நீ சென்றாயோ? பாட்டுக்கு பாட்டினே தொடங்கிய உன் கலைப்பயணம் மேடையெங்கும் நாதக்குரலால் பாடிய பாடகனே, உனக்கு நான் பாட்டெழுதி பாடவோ காலமாச்சோ? இதுதான் உன் விதியாச்சோ? உனக்கே இந்த மரணமாச்சோ? ஊரோடு உறவாட குழுமத்தின் ஆணிவேரே சரிந்து போனதோ விழுந்து போனதோ? அழுதாலும் தீராதையா இந்த துயரம், ஆராது ஆராது இந்த சோகமையா. உயிரற்ற உடலிங்கே சிரித்தபடி இருக்குதையா, ஆண்டவன் திருவடியிலே குமரா உன் ஆன்மா உறங்கிடச் சென்றதோ ஐயா. மலர் தூவி வணங்குகின்றோம் நாங்கள், மலர் தூவி வணங்குகின்றோம். மறுபடியும் குமரா எங்கள் உறவாய் வந்து பிறந்திடையா, எங்கள் உறவாய் வந்து பிறந்திடையா. நாம் இங்கே நிற்கின்றோம் என்றால் அதற்கு முக்கிய அடித்தளப்பட்டவர்களில் மிக முக்கியமானவராக குமரகுருபரன் ஆசிரியர் எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் திகழ்கின்றார். நாம் அன்றைய நாட்களில் மிகவும் வறுமையான நிலையில் டியூசன் வகுப்புகளுக்கு சென்று கல்வி எடுக்க முடியாத நிலையில் அப்படியான பலரை தானே நேரில் சென்று ஏன் நீ வந்து படிப்பதில்லை என்று கேட்டு தன்னுடைய கல்வி நிலையத்திற்கு அழைத்து இலவசமாக அவருடைய கல்வி நிலையத்தில் நடக்கும் ஏனைய ஆசிரியருடைய பாடங்களையும் இலவசமாகவே கற்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்து பலர் இழந்திருந்த கல்வி வாய்ப்புகளை மீளவும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பல அரச உத்தியோகர்களாக திகழ்வதற்கும் அவர் ஒரு முடிவிலக்காக இருந்திருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே சுட்டிக்காட்டுகிறேன். நாம் அவர் கணித ஆசான் மட்டுமல்ல, சிறந்த ஒரு எழுத்தாளர் கவியராகவும் திகழ்வதுடன் அவர் ஒரு சிறந்த ஓவியர் என்பதும் இங்கு பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஓவியராகவும் திகழ்ந்திருக்கின்றார். அவர் இன்றும் தன்னுடைய தாய் மண்ணுக்காக தன்னுடைய கல்வி பணியை மட்டுமல்ல சமூக பணியையும் தொடர்ந்தாண்டி வந்தவர். இக்காலியிலே இருந்தாலும் அவர்
தன்னுடைய கணித அறிவாற்றலினால் இன்றைய நவீன தொடர்பான சாதனங்களூடாக இங்கே உள்ள பல மாணவர்களும் தன்னுடைய அறிவை வழங்கி வருகின்றார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்தித்து அவரது குடும்பத்தாருக்கு இந்த நேரம் எனது குடும்பத்தார் எனது ஊராக பண்டிகை காணிக்கையாக செலுத்தி இந்திய நிகழ்வுக்கு தலைமையாக நெல்சன் அவர்களே இந்த பண்டிகை நிகழ்வை உரையாற்ற வந்திருக்கின்ற ஓய்வெற்ற அரசாங்க அதிபர் சுவாசம் அவர்களே, ஏரிய அவரது நண்பர்களே, பெரியோர்களே, இந்த கலைத்தூர் கலாமன்றத்தின் இயக்குநராக நடந்துகின்ற தம்பி ராஜ்குமார் அவர்களே, ஒருவர் அவரது உறவினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நெல்சன் அவர்கள் கூறியது போலதான் குருவரன் அவரது இழப்பு எங்களுக்கு வியப்பாக இருந்தது. குருவரன் ஒரு ஓடி திரியும் ஒரு ஆற்றலாக நான் கருதுகின்றேன் என்றால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நமது டெலிபோனை தட்டினார், தற்போதை தட்டினார், முகநூலில் அதிகமாக நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை வாழ்த்துக்களை பல விடயங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதற்கால் நேரத்தினை சேர்ந்த குருவர் என்பதற்கு மேயாகும். அவர் இத்தாலியில் இருந்தாலும் நாரந்தனை மன்னர் நேசித்த ஒரு உத்தம புருஷனாக தான் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 6 வருட காலமாக நமது தீவு மக்கள் இடம்பெயர்ந்து வந்தது பின்பு 1/3 பகுதி மக்கள் அங்கு வந்த பொழுதும் நமது கிராமம் நமது ஊராவற்றை அதாவது விரணை பொதுவாக ஊராற்றை என்ற பகுதியில் உள்ள பிரதேசம் அழிந்த நிலையில் மக்கள் தொந்த நிலையில் இருக்கும் பொழுது அவரது நாரந்தனையில் பிறந்தவன் என்ற ரீதியில் ஏதோ ஒரு வழியில் கல்வியாக இருக்கட்டும், சமூக உதவியாக இருக்கட்டும், ஆலய விளிமியங்களாக இருக்கட்டும், எந்த வகையிலும் அந்தந்த ஆக்கட தொடர்புகளுக்கு உதவிகளை வழங்குவதற்கு முன்னிற்பதில் ஒரு உத்தம புருஷராக விளங்கியவர் அமரர் குருவர் என்பதை மறக்க முடியாது. நெல்சன் ஆசிரியர் கூறியது போல தனது ஆசிரியர் பணியை படிக்கும் பொழுதே எனக்கு ஒரு 4-5 வயசுக்கு இளமையாக இருந்தாலும் நாங்கள் ஏழை மத்திய படிக்கும் பொழுது நண்பர்களாகத்தான் இருந்தோம். அவருடன் நடந்து வந்த காலம் மறக்க முடியாது. நல்ல மகிழ்ச்சியாக நகைச்சுவையாகத்தான் என்னோட கலந்து கொள்வார்கள். அவர் தன்னுடைய வீட்டை சேர்த்து உணவிட்டு நாங்களும் அங்கால கிடைக்கிறதுடன் நாங்கள் நடந்து போனோம். அந்த நாளையில் வேண மத்திய நாங்கள் நடந்துதான் இருந்தாங்க. சைக்கிள் இல்லாத ஆளுநர் எங்களது பெற்றோர்கள் வறுமையாக இருந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். கல்வி அறிஞருக்காக வேண்ட மத்திய இருக்கின்றோம். நடந்துதான் இருக்கோம். வரும்பொழுது கதைகளை நாங்கள் அதை கற்றுக்கொள்வோம். அவர் சமயம் தான் வளர்க்கிறார். ஒருவர் தனது கல்வியை இளையவராக இருக்கிறார். வருடம் அவர் ஒரு பாடகராக இருந்தவர். அவரது குடும்ப உறவினர்களே பேர் பாடகர். நமது நரந்தனை கந்தசாமி நிகழ்வென்றால் அவரது குடும்பத்தினர் சிவராத்திரியை நிகழ்வு செய்யாத நாள் கிடையாது. எப்படியும் நம்ப முடியவில்லை, நம்பித்தான் ஆக வேண்டும். நல்லவனை காலனவன் கவர்ந்திருத்தது ஏன்? கணிதரும் விருட்சம் ஒன்று அடியேது சாய்ந்தது மனக்கறியாத உண்மையும் கதைகள் பல கூறி அச்சர கணிதம் கேத்திர கணிதம் என இருவகையாக பிரித்து பிரியும்படி மனதில்
உண்மையில் குமரகுருவனை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர் இன்று எங்களிடம் இல்லாத போதும் அவர் எங்களிடம் விட்டு சென்ற விடயங்களை நாங்கள் மீட்டு பார்த்து அதன் புகழ் பாடி அதன் சிறப்பு நோக்கி அதனூடாக நாங்கள் பெற்ற அனுபவங்களையும் அவர் நமக்கு விட்டு சென்ற பல விடயங்களையும் இன்று நாங்கள் நிறைவு கூறுகின்ற நாள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நினைவு கூறக்கூடாத உண்மையில் அவரை நாங்கள் மனதில் நினைப்பது மட்டுமில்லை, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் இந்த ஒருமைப்பாளர்கள் செயற்படுத்தியிருக்கின்றார். நான் பேரனஸ் மத்திய கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அவர் அங்கு இந்த பாடசாலையில் ஒரு சக மாணவனாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். எனக்கு அப்போது அவரை ஒப்படை செய்யும் என்றால் நல்ல பாடல் என்றால் அதோட பாட்டை பெறுவதற்கு சரியான விருப்பம். கிடைக்கிற இன்டர்வல் நேரங்களில் எங்கேயாவது ஒரு தானே பாடுகின்ற பாடியங்களை மகிழ்கின்ற சந்தோஷமான நிகழ்வுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தன. அவர் பின்பு கணித பாடத்தில் கணிதம் என்றால் அதிகமான ஆட்களுக்கு அவர் சொல்லப்போனால் சிரமத்தை கொடுக்கின்ற பாடம் என்று நினைக்கின்ற காலம். வரலாறு சரித்திரம் என்ற பாடம் மாறி இந்த கணிதத்தையும் அநேகமானார்கள் ஒழுக்கிற நிலையிலும் இருந்த காலத்தில் பாலக்காட்டு சந்தியில் அவர் டியூட்டரி ஒன்று இருந்தது. அங்கு பல மாணவர்களை பலரை உருவாக்கினார். கணிதத்தினுடைய கணிதத்தை எளிமையாக கற்றுக்கொண்டார். அதே காலத்தில் நான் ஏழு தான் அவரை அவர் சந்தித்தேன். அதுக்கு முதல் கரமன் சண்முகனாவில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்கு அப்பொழுது ஜிசி 9ஆம் ஆண்டு ஜிசி சயின்ஸ் ஆர்ட்ஸ் இருந்தது. அந்த காலத்தில் கணித பாடத்தை நாங்கள் அதிகமானார்கள் இதர வகுப்பில் 20 விதமானவர்கள் சிறப்பாக செய்வார்கள். இளமை அவ்வாறு சயின்ஸை நிறைய பேர் செய்வார். ஆனால் அந்த ஒரு ஒருவர் நாங்கள் அந்த பாலாவோடு சேர்ந்து பாலா ஒரு ஆசிரியர் சேர்ந்து அந்த கணித பாடத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பல மாணவர்கள் கணிதத்தை கஷ்டமாக நினைக்காமல் அவர்கள் சிறப்பாக சித்தியதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் குமரகுருவன். அதை சொல்வதற்கு உண்மையில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அவர் கன புத்தகங்களை மொழியிருக்கின்றார், நூல்களை கணித செயல் நூல்களை மொழியிருக்கின்றார். அது மாணவர்களுக்கு கற்பதற்கு மிகவும் இலகுவாக அமைத்து கொடுத்தவர் மாணவர். அது மட்டுமல்ல, நான் இப்பொழுது பெரிய சபை என்று சொல்லப்படுகின்றது உள்ளாட்சி சபை விட பெரிய சபை ஊர்காவத்துறையில் பட்டின சபை தான் இருந்தது. அவருடைய காலத்தில் என்னுடைய காலத்தில் பட்டின சபை என்று இருந்தது. அந்த பட்டின சபையில் அவர் நூலகராக பணியாற்றினார். அவர் நூலகராக இருந்தார். எனக்கு ஒரு வழக்கம், இந்த நூலகத்தில் போய் எந்த நேரம் நான் நூலகத்தில் செல்வேன். அப்பொழுது அவர் அங்கே இருப்பார். அப்போ நான் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக இருக்கிற நிலையில் அவர் சொன்னார், நீங்கள் பாருங்கள் போடுங்கள், பேப்பரை பாருங்கள், தேவையான புத்தகங்களை கேட்டு வாங்குகிறீர்கள். ஆனால் நீங்களுக்கு பேப்பரை சேர்ந்தா என்ன வாசிக்கிறேன். உண்மையில் என்னை ஒரு வாசிப்பாளராக ஆக்கிய பெருமை அவரை சார்ந்தது. என்னை நூலகத்தில் பதிவு செய்து அவர் அங்கு நூலகராக இருந்தது. என்னை வாசிப்பதற்கு தூண்டியவரும் அவர். நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னை வாசிப்பதற்கு அத்திவாரமிட்டவர், என்னை முழுமனிதனாக
அவர் நாங்கள் நயனாதீவுக்கு போனால் அவர் நயனாதிலாம் வருவார். நயனாதியில் வீரத்தை முன்னேற்ற மண்டலம் வந்திருக்கிறது. நயனாதியில் தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு கோப்பமரம் வந்தால் அந்த கோப்பமரத்துக்கு கூட நான் பூசை முடிய கூட கோப்பமரத்தில் வந்து இருக்கார். நாங்கள் போய் அவருக்கு பாட்டு பாடன்னு சொன்னார். சத்தியமாக உண்மை பாட வெளிப்பிட்டால் நாளைக்கு விசக்கச்சேரி நடந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுது. அந்த அந்த கூட்டமே அவரை அங்கே வந்து நயனாயிரம் இருக்கிற இரவு அந்த கூட்டம் அங்கே வந்து நீங்கள் சொன்னாங்க அவரை பாட்டு ஓயாமல் பாடிக்கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, அவரோடு நான் 2019ஆம் ஆண்டுக்கு முதல் அவருடைய முகத்தோடு தொடங்குவது அதன் நிறைய விடயங்களை உருவாக்கி கொள்வார். நான் 2019ஆம் ஆண்டு முதல் நான் என்னுடைய முகநூலை நிறுத்திவிட்டே காரணம் எனக்கு அது சிரமமாக இருந்ததன் காரணமாக நித்திரோடுவதில்லை விடிய நேரம் போன பார்த்தவர்கள் இந்த நித்திரோடுவதில்லை மனிதனுக்கு நித்திரை முக்கியம். அதனால் நான் நிப்பாட்டேன் நான் நிப்பாட்டேன். ஆனால் அவர் அந்த 2002ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார். வந்தபோது பல விடயங்களை கிராம வாசலை பற்றி அப்போது நான் சொல்கிறேன், இந்த நாரந்தனி ஆசி அவருடைய பாடசாலை. இந்த நாரந்தனி ஆசி இருக்கிற வாசி அப்போது பிரின்சிபலாக இருந்தவர். அவர் வந்து அந்த பிள்ளைகள் கண்டத்தில் மிகவும் பின்னடைவார்கள். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நான் அப்பொழுது உதவி கல்வி படிப்பாளராக விவசாய கல்வி பொறுப்பாக இருந்தேன். என்னால் சில பொறுப்பறைகளை செய்ய முடியும். வகுப்படுத்த யாராவது இருந்தாலும் வகுப்பு பொறுப்பறை செய்ய முடியும். நான் அந்த துணிவில் நான் அவருக்கு அப்படி சொல்லவில்லை. ஒரு உடல் ஒரு நாரந்தனி ஆசிரியர் வகுப்பு எடுக்கவும் ஒரு கதையை நான் வந்து நின்று நாளைக்கு ஒரு 15-20 நாள் வந்துட்டு நினைக்கிறேன். அந்த காலத்தில் உடனே அதை அரேஞ்ச் பண்ணினாங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலில் போனால் 35 பிள்ளைகள் கணித பாடத்தை நிச்சயமாக நான் பின்னர் தான் இந்த ஒழுங்குபடி பின்னர் பாடசாலை பின்னர் பின்பு ஆசி பாடசாலை உண்மை நான் கணித பாடங்களை கற்றுக்கரவாதம் ஆகி இருந்தபடியால் நான் நினைக்கிறேன் என்னென்று இவர் இந்த கணித பாடத்தை இந்த மாணவர்களுக்கு இலகுவாக கற்பித்தார். உண்மையில் ஒரு ஆசிரியரை பொறுத்துத்தான் மாணவன் கற்றுள்ளார். ஆசிரியர் சரியாக அந்த பாடத்திலே வெறுப்பில்லாமல் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், அதான் ஆசிரியர் ஆலோசகருடைய பணியும் அதுதான். ஆனால் அவர் ஆசிரியராக நியமனம் பெறாட்டாலும் அவர் கணித ஆசிரியர் கொழுப்பிலும் வகுப்புகள் செய்திருக்கிறார். கொழுப்பிலும் அவர் கரெக்டாக வகுப்பு செய்திருக்கிறார். அப்போது நான் அந்த வகுப்பில் இருந்தால் நான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவமாக இருந்தேன். உண்மையில் நான் கணித பாடத்தை அந்த சில வயதில் நான் அவரிடம் படித்திருந்தால் நான் மிகவும் சிறப்பான மாணவன். அந்த அளவுக்கு மிக எளிமையாக கணிதத்தை கற்பித்தார். கற்க மாணவரை தூண்டுதல், அந்த தூண்டலை சரியான முறையில் செய்திருக்கிறார். நான் பார்த்தேன், நான் சின்ன மாணவராக வந்து என்னிடம் திருப்பி கணித பாடத்தை கற்போமா என்று கூட நான் யோசிக்கவும் அந்த ஒரு பண்பு ஒரு கிழமை சும்மாவாக அவர் இங்கே யாழ்ப்பாணம் தான் இருந்தார். அந்த நாரதர்கள் தான் அந்த வகுப்பை செயல்படுத்தினார். முடிய ஒரு கிழமை முடிய நானும் பின்னர் நினைக்கிறது, நானும் என்ற பணியாக விவசாய கல்வியில் பின்னர் வகுப்பை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்தார். அந்த வகையில் நான் அதை செய்து நான் இந்த வகுப்பை நடத்தி முடிக்கிறேன். மாணவர்கள் இதோடு வகுப்பு நிறைவார்கள். அப்போ அவரை பற்றி அறிமுகப்படுத்த இந்த படம் கிடைத்தவர் என்று சொல்லி அந்த மாணவர்களை அறிமுகப்படுத்தினேன். உண்மையில் அந்த மாணவர் அவர்களுடைய காலில் சார், நாங்கள் ஓய்வெடுக்கும் வரைக்காக நின்று இந்த பாடத்தை எங்களை படிப்பித்து எங்களை பாஸ் பண்ண வைங்க சார் என்று காலில் விழுந்து கொண்டிருந்தது. உண்மையில் எனக்கு அந்த இடத்தில் வந்து உண்மையில் மாணவர் புளியங்கூடல் விக்னேஸ்வரா கல்வி நிலையத்தில் ஆசானிடம் பெற்ற 1987 ஓயல் மாணவர்கள் சார்பாக எனது அஞ்சலி கவிதையை சமர்ப்பணம் செய்கிறேன். மாண்புரு ஆசான், மனதை
பேதமின்றி ஒற்றுமை பழகினை. மனதை விட்டகலா மாண்புமிகு ஆசான் இனமத பேதமின்றி ஒன்றுமே பழகினை. தனதறிவாம் கணிதத்தை தரணிக்கே விதைத்தேன். தனதறிவாம் கணிதத்தை தரணிக்கே விதைத்தேன். உமது பிரிவு உண்மையா ஒன்றுமே புரியவில்லை. உமது பிரிவு உண்மையா ஒன்றுமே புரியவில்லை. உம்மிடம் பெற்றோம் உவகை கொண்டோம். மென்மை குரலால் மெல்ல புகட்டிய உங்கள் கல்வியால் உயர்ந்தோம் நாம். உம்மிடம் பெற்றோம் உவகை கொண்டோம். மென்மை குரலால் மெல்ல புகட்டிய உங்கள் கல்வியால் உயர்ந்தோம் நாம். சென்றிடும் போதும் சிரிப்பு மறையவில்லை. சென்றிடும் போதும் சிரிப்பு மறையவில்லை. உறவு பாலமாய் ஊரையே குட்டி நிற்பாய். உறவு பாலமாய் ஊரையே குட்டி நிற்பாய். திறவு போலாய் நின்று தீவுக்குள் வழிகாட்டினாய். திறவு போலாய் நின்று தீவுக்குள் வழிகாட்டினாய். உறங்கும் வேளையிலும் ஊர் செய்தி தேடுவாய். உறங்கும் வேளையிலும் ஊர் செய்தி தேடுவாய். இறப்பு உனக்கென்றால் இங்குள்ளோர் நம்புவர். இறப்பு உமக்கென்றால் இங்குள்ளோர் நம்புவர். இறுதி வரை கற்பித்தாய் இடம் பிடித்தாய் மனங்களிலே. இறுதி வரை கற்பித்தாய் இடம் பிடித்தாய் மனங்களிலே. உறுதியான உள்ளத்தோடு உன் பணியில் ஓங்கினாய். உறுதியான உள்ளத்தோடு உன் பணியில் ஓங்கினாய். சிறு தீமை கண்டிடாது சிறப்புடனே பயணித்தாய். சிறு தீமை கண்டிடாது சிறப்புடனே பயணித்தாய். மரணமெனும் செய்தியார். மறைகிறோம் என்று மரணமெனும் செய்தியார். குறைவாக இருந்த காலப்பகுதியிலே மாணவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இலவசமாக கூட மாணவர்களை ஊக்குவித்து கல்வி கற்பித்திருக்கின்றார். நாங்கள் அந்த காலப்பகுதியிலே ஒரு குழுவாக இருப்போம். நான் அப்பொழுது ஆங்கில பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தேன். அவர் கணிதம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அதைவிட மேலனையை சேர்ந்த அவர் ஒருவராக இருக்கிறோம். திரு ஆனந்தன் அவர்கள் விஞ்ஞானம் இப்படி ஒரு சிலை அத்தேவன் தமிழ் கற்பித்துக் இப்படி ஒரு செட் அந்த காலத்தில் நாங்கள் டியூஷன் ஆசிரியர்களாக இருந்தோம். டியூஷன் ஆசிரியராக இருப்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. பல்வேறு விதமான விமர்சனங்களை எல்லாம் அது ஊர்களை படிப்பதற்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆசிரியர் தொழிலே மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கின்ற, பெற்றோர் விரும்புகின்ற, பிள்ளைகள் விரும்புகின்ற ஒரு நல்ல ஆசிரியராக இன்று வரைக்கும் நினைக்கிறேன் 87ஆம் ஆண்டு உலகில் படித்த ஒரு மாணவியாக இருந்து இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி அவரை நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே அவரை பற்றி கவிதை பாடுகிற அளவுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு ஆசிரியராக அவர் அந்த காலத்திலே இருந்தார். அவருக்கு ஒரு ஆசிரியர் பணி ஒரு கலை, ஒரு விருப்பம். வெளிநாடுகளுக்கு சென்று சீர்த்து கொண்டிருந்தாலும் இங்கே வருகிற காலத்தில் எல்லாம் எங்காவது ஒரு கரும்பலை முன்னுக்கு போய் நின்று கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமுடையவர். அதனாலே கொழும்பிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ பாடசாலைகளோ தான் வகுப்படுத்தியிருக்கிறார். குமரன் ஆசிரியர் ஒரு பல்துறை சார்ந்த திறமைசாலி. நான் கவிதை எழுதுகிறேன். அவர் அதை பார்த்து தான் சில கவிதைகளை நான் கொண்டு காட்டுவேன். இவர் நான் எழுதுகிறேன், நீ மட்டும் நான் எழுதுவேன், நானும் எழுதுகிறேன் சொல்லி சொல்லுவேன். நன்றாக இருக்கும். ஆனால் எதிலும் வெளிவந்ததாக தெரியவில்லை. ஆனால் எழுதுகிற ஆற்றல் நிறைய இருக்கிறது. இப்பொழுதுதான் அறிந்து கொண்டு அவர் நன்றாக ஓவியமும் கூறுவார் சொல்லி சொல்கிறார்கள்.
பிஎச் அப்துல் அவர்கள் பிரபல வானொலி அறிவிப்பாளருடைய மறக்க முடியாத கலைஞர்களிலே மரணம் ஒருவர். அந்த காலத்திலே இந்த பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமாக இந்த காலத்தில் இந்த பிரபலமான பாடல் இருந்தது. அந்த பாடலை குமரன் சிறப்பாக பாடியதனால் அந்த பாடலை சொல்லி அவரை மேடைக்கு அழைத்தார். எல்லாமே முகம் பார்த்த கண்ணாடி ரசம் போறது போது என்ற அந்த பாடலை சிறப்பாக பாடுவார். அப்துல் ஹமீத் மேடையில் அவர் அதாவது வானொலியில் அழைக்கிற பொழுது முகம் பார்த்த கண்ணாடி ரசம் போறது போது குமரன் அவர்கள் என்று சொல்லி அவரை அழைக்கிற அளவுக்கு அந்த பாடலால் மிகவும் பிரபலமடைந்திருந்தார். இடப்பற்று உரிய ஒரு ஆசிரியர், ஊர் பற்று ஊரோடு உறவாட இந்த குடும்பத்தினூடாக தன்னுடைய உறவுகள் அவர்களுடைய நலன்களை பற்றி எல்லாம் சிந்திப்பவர். முகநூலிலே தான் அவர் கூடுதலாக எல்லோரோடும் நிறைய உறவுகளை பேணிக் கொண்டிருந்தார். அண்மையிலே நான் என்னுடைய முகநூலிலே 2 படத்தை போட்டுவிட்டேன். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் போட்டது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் அதை ஏன் இப்படி எல்லாம் போடுகிறார் என்ற நிறைய ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான உயரத்திலே தான் அவர் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சாதாரண அஞ்சலி உரை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புகளுக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. அன்னார் பற்றிய செய்திகள், அவர் ஆற்றிய பணிகள், இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அவர்களுடைய பெயர் நினைக்க வேண்டும் என்றால் ஒரு நேர்மனம் பாங்கான
என்ற அந்த கைங்கரியத்தை செய்தவர். ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தவர். நல்ல மாணாக்கர்களை உருவாக்கியவர். அவர் அந்த மாணாக்கர்கள் பல்வேறு வழிகளிலும் பல்வேறு நாடுகளிலும் நல்ல உயரிய கதறுகளை ஆசனங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்க இவர் ஆணிவேராக திகழ்ந்தவர். அது ஒரு மிகச்சிறந்த தர்மமாக இருந்து ஆசிரியராக இருந்து அவர் தனக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொண்டார். நினைவகலா வி. குமரன். கண்ணியனும் குருடானோ, காதலினும் செவிடானோ, ஆயினும் ஒளியிடந்தோ, நீயின்றி நாம் எமையிடந்தோ, உன் பார்வையின் சித்தமும் சிந்திய நகைச்சுவையும் உதிர்ந்து போன சோகமென்ன, மறைந்து போன மாயமென்ன. தேசப்பற்றும் மண்பற்றும் உணர்த்தி குமரனின் முகத்து களப்பெரியது. கற்றவர் அவரது அவையில் ஆசானாக திறந்த இளைய மாணவியின் தமது இனிமையான புறப்படுத்த இனிமையான பாடல்கள் பாடியுள்ளார். முக்கியமாக பாடல் பாடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசுகளும் பெற்றுள்ளார். இதைவிட வேறு பல துறைகளில் அவர் ஆர்வம் கொண்டு சமூகத்தை முன்னேற்ற அறிவாடப்பட்டுள்ளார். இதனால் குடும்பத்துக்கு பெருந்த கேள்வி தந்துள்ளார். தன் குடும்பத்திற்கு ஒரு ஒளி விளக்காகவும் திறந்திருக்கிறார். அவரது சின்ன சர்மலிங்கம் பெரியவர காலமான போது குடும்பத்தை இழப்பில்லாமல் பெறவைத்த முதுகீச கண்கள் குளமாகி கண்ணிலிருந்து நீர் ஆறாக ஓடுகிறது. திருமணமாகி சந்தோஷமாக வாழ்ந்த முத்துக்களை பெற்ற யாபனப்பட்டதோ அவர் வாழ்வின் தேடி இருந்தது. மலர்ந்து மனம் பரப்பி ஆழமரம் போல அன்பாடும் பண்பாடு என்னை மன்னிக்கும் வேளையிலே இழந்த சரியாகி ஒளிந்துவிட்ட மாயம் என்ன? உன் ஆரிய பழகிய கவியத்தை உன் அரிய செல்வங்களை மறந்து உன் அறப்பரிய சொந்தங்களை திறந்து உன் மண் வாசனையை மறந்து இத்தாலியது வீழா குடிக்கொள்ள எப்படி ஐயா எனக்கு மனசு தந்தது? மாணவர்கள், ஆசிரியர்கள்